அத்தாச்சி, அத்தாச்சி. இந்த வரமா. வாங்க. என்ன அத்தாச்சி, உன் பொண்ணு பிரசவத்துக்கு வந்தாலே புள்ள பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா? பொம்பளை புள்ள பிறந்திருக்கண்ணோ. ஆடு, மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கா. என்ன, எனக்கு ஸ்வீட் எல்லாம் எதுவும் கிடையாதா? வீட்டுக்கு வா, விருந்தே வைக்கிறேன். ஏண்டி அம்மா, வாசல்ல கட்டின வாழை மரமே இன்னும் காயல, அதுக்குள்ள வியாபாரம் பண்ணணும்னு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டியாமா? 6 மாசமோ 1 வருஷமோ உன் புருஷனோட நல்லபடியா குடும்பம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாம்ல கண்ணு. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன அவசரமா? நல்லா கேட்டப்போ என்ன விடுங்கடா சாமின்னு தப்பிச்சுல வந்திருக்கேன். என் மாமா வீட்ல என்ன ஒரு வேலை கூட செய்ய விடுறது இல்ல. மொத்த வேலையும் என் மாமியாரும் நாத்தனாருமே முடிச்சிடுறாங்க. நான் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு உடம்பே ஒரு சுத்து பெருத்து போயிட்டேன். இது சரி வராதுன்னு தான் என் மாமன் கிட்ட சொல்லிட்டு இப்ப கிளம்பி வந்துட்டேன். அது சரி, ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்குமா? ஏண்டி அண்ணோ, நீ வடக்கு பக்கமா வந்தா உன் மாமியா மூஞ்சி தெற்கு பக்கமா திருப்பிக்கிட்டு போவா. செண்பகம் உன்னை அந்த தாங்குறாளாக்கும். நம்ப முடியலையே. ஏன் அத்தைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கோவப்பட்டு பேசுவாங்களே தவிர மனசு சொக்க தங்கம். அவங்க சொன்னாங்க, ஏண்டி நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா, இப்ப நீ வியாபாரத்துக்கு போய் தான் நிறைய போகுதான்னு சண்டை போட்டு என்ன போகவே விடல. நான் என் அத்தை கிட்ட கெஞ்சி கதறி அனுமதி வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு தெரியுமா?